நயன்தாரா வந்து தனுஷ் மேல வந்து ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நயன்தாரா தனுஷ் மீது வச்ச குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 400 ரவுடிதா படத்தை வந்து தனுஷ் தான் வந்து தயாரிச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்துலேருந்து நீங்கள் 3 செகண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தனுஷ் ஆல்ரெடி சொல்லியும் இவங்க வந்து அந்த என்ஓசி வாங்காமையே வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. தனுஷோட தரப்புல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தயாரித்த படத்தை எங்களோட அனுமதி இல்லாமையே, அதாவது என்ஓசி வாங்காமையே நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு ஈடாக 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழக்கு வந்து போட்டிருக்காரு. ஸோ இதை எதிர்த்து நயன்தாராவும் வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. நயன்தாரா என்ன சொல்லி தனுஷ் வந்து ஸ்ட்ரைட்டா போட்லயே அடிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சினிமா பின்புலத்தோட உள்ள வந்திருக்கீங்க. அதாவது அப்பா டைரக்டர், அண்ணன் டைரக்டர், ஸோ அவங்க உறுதியோட உள்ள வந்து நீங்க வந்து நடிகராக வந்திருக்கீங்க. ஆனா வந்து நாங்களாம் வந்து எந்த பின்புலமும் இல்லாம சொந்தமா வந்து உழைச்சி மேலே வந்திருக்கோம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனின்றது அவங்க வந்து என்ஓசி கொடுத்தா மட்டுமே நம்மளால அந்த வீடியோ வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து பண்ணது வந்து என்னன்னா, என்ஓசி வாங்காம அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது ரொம்பவே தப்பு. 3 செகண்ட் வீடியோவுக்கு கேஸ் போட்டதும் அதுக்கு 10 கோடி ரூபாய் வந்து நஷ்டஈடு எடுத்ததும் வந்து ரொம்பவே தப்பு. ஸோ இது